நாம் ஏற்கனவே சொன்னோம், ஆதார் இல்லையா, நம்ம கண்ணை நோண்டி எடுத்தாங்க இல்லையா, கண்ணினுடைய புரையை வந்து அவங்க எடுத்தாங்க, கை ரேகை எடுத்தாங்க, எல்லாமோ பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்தோம். இதை விட மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று இந்தியாவில் இருக்க முடியுமா? இந்திய குடிமகன் நிரூபிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்க முடியுமா? ஆனால் அது செல்லாதுன்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்கிறான். எங்கே? உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறான். ஜூலை 28 தீர்ப்பு வரப்போகுது. என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இவர்கள் பாஜகவிற்காக தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய பதட்டம் இந்தியாவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. தேர்தலுங்கிறது ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமான விஷயம். அந்த தேர்தலை சரியாக செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம தலைவர் மோடி எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கிலாந்து அங்கங்கே சுற்றுப்பயணம் அவருக்கு. ஆமாம், தலைவர் எப்போவுமே ஜாலி மூடில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஜாலி மூடில் தான் இருப்பார். அவருக்கு இந்தியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து தலைவர் வந்து ஃபுல் டைம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவருக்கு.